நாங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய 5வது நாள் 6வது நாள் கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் வந்து மொத்தமாக பார்க்க போகிறோம். நேற்று வந்து என்னுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறனால அதுக்காக தலைவருடைய படம் கூலி படத்தை பார்க்கறதுக்காக நேற்று போயிருந்தேன் நம்ம ஊரில். மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். இன்னும் அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா, இன்னும் 3வது வாட்டி பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக ரசித்து வந்து இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பர்த்டே அன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் அமெரிக்காவில் $6.4 மில்லியன் வந்து கடந்திருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் பயங்கரமான ஒரு இடத்தை நோக்கி வந்து படம் நடந்துட்டுருக்குது. நார்த் அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, அதே மாதிரி நியூசிலாந்து, இந்த இடங்கள்லாம் வந்து ஏற்கனவே மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிருக்கு. மலேசியாவில் மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிருக்கு. புக் மை ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா படத்துடைய டிக்கெட் ரேட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 5 மில்லியன் டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி இருக்குது. இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் 3 படங்கள் 50 லட்சம் டிக்கெட் வந்து விற்ற ஒரே நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் தான். அவருடைய படங்களுக்கு தான் விற்றுருக்கு. 2.0 படம், அதுக்கப்புறமேட்டு ஜெயிலர் திரைப்படம், அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய கூலி திரைப்படம். எவ்வளவு நெகட்டிவிட்டியான விஷயங்களை வந்து பரப்பிட்டு இருந்தால் கூட அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து கூலி திரைப்படம் வந்து ஏற்படுத்திட்டு இருக்குது. அந்த சாதனை வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லெவலில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் பல ஹேட்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அவங்க இன்னும் பயங்கரமாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. நான் அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா 1970s 80sலாம் வந்து பார்த்திங்கன்னா தலைவரை பற்றி நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் வருமா, அதையும் தாண்டி பல படங்கள் வந்து ஓடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை வந்து கண்கூடாக வந்து இந்த படத்தில் தான் வந்து பார்க்குறேன். கூலி திரைப்படத்துக்கு வந்த மாதிரி எடுத்தோன்னே நெகட்டிவ் ரிவ்யூ யாருமே கொடுத்தது கிடையாது. இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவுக்கும் அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ, அதாவது பிளான்ட் அஜெண்டாவோட கொடுத்தது கிடையாது. இதையெல்லாம் உடச்சி அவருடைய அந்த ஃபேம் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய சாதனை வந்து புரிஞ்சிருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, இந்த கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாரிங் இருக்குது, இவங்களுக்காக ஓடிச்சு அவங்களுக்காக ஓடிச்சுன்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி ரஜினியோட பேருக்காக தான், அவருடைய ஃபேம்னால தான் படம் ஓடுதுங்கிற அந்த வார்த்தையை சொல்ல வச்சதே அது வந்து இந்த படத்துக்கான நெகட்டிவ் ரிவ்யூ வந்து ஒரு காரணமாக அமைஞ்சுது அப்படிங்கிறத நம்ம ஒரு சந்தோஷமான விஷயமும் எடுத்துக்கலாம். ஸோ ரஜினிகாந்த் அவர்களை வந்து போட்டியாளராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்து பிடிக்க முடியும். ஆனால் அவருடைய புகழையும் பார்த்து, அவருடைய பெருமைகளை பார்த்து ஒரு பொறாமையான காரணம் நீங்கள் மாற்றிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெரிய பாசிட்டிவான ஒரு இடத்த நோக்கி நகர்த்தாது அப்படிங்கிறது காலம் வந்து பல பேருக்கு வந்து பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு வந்து 20 கோடி செலவு பண்ணி நெகட்டிவிட்டிலாம் பரப்புனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறலாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுது, பிளான்டாக வந்து ஒரு நெகட்டிவிட்டி பரப்பியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் வந்து முழுமையாக உணர முடிஞ்சுது. அதை வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இதில் என்ன பியூட்டினா, தியேட்டர் சங்க ஓனர் வந்து தியேட்டர் சங்கத்துடைய தலைவர் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாப்ல, இல்லைங்க படம் பயங்கரமாக போயிட்டுருக்குது, ஆன்லைனுக்குள்ளே வந்து நிறைய பேர் கம்பு சுற்றிட்டு இருந்தாங்க ட்விட்டரில். ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, படம் பயங்கரமாக போயிட்டுருக்குதுங்க, நான் தியேட்டர் ஓனருங்க, என் தியேட்டரில் ஓடிட்டுருக்குதுங்க, வந்து 4 நாட்களுக்கு பிறகு மண்டே டியூஸ்டேலாம் கூட படம் வந்து நல்ல ஒரு டாக்கில் போயிட்டுருக்குது. ஒரே விஷயம் என்னென்னா, அந்த யூஏ சர்டிஃபிகேட் வந்து இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமான ஃபேமிலி க்ரௌடில் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கான வேலையும் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. அது திங்கட்கிழமை வந்து அந்த தீர்ப்பு வர போகுது அப்படின்னு சொல்லி வந்து இப்போ தான் இன்றைக்கி செய்தி வந்துருக்குது. முதல்லே செஞ்சுருக்கலாம். சில காட்சிகளை வந்து திருத்தம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து திருத்தம் செய்யாதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்படி என்ன காட்சிகள் வந்து பெரிய திருத்தம் செய்யறதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் இந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்னு தெரியல. லோகேஷ் கனகராஜன் அந்த வந்து ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும், அந்த முடிவை அவர் எடுத்துருக்கணும். ஏதாவது சில காட்சிகள் வந்து திருத்தம் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் வந்து தேட்டருக்கு வந்து ஏமாந்து போகிறது இருக்குது. சில இடங்களில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரூரல் ஏரியாலலாம். ஆனால் குழந்தைங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப 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 அதிகம். ஏன்னா அது வந்து நம்ம ஆன்லைனில் ஆல்ரெடி பயங்கரமாக விளம்பரம் பண்ணிட்டோம், செம்மையாக வந்து ப்ரொமோட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக டிவியில் பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குற குழந்தைங்களுக்கு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்கும். பாடல் வேறு ஹிட் ஆயிடுச்சு, மோனிகா பாட்டு அது இதுன்னு சொல்லி எல்லா பாட்டும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவங்க வந்து பார்க்கணுங்கிற ஆர்வத்தோடு இருப்பாங்க. அந்த ஆர்வத்துக்கு தடை போடுற மாதிரி ஒரு இடத்த வந்து இங்கே நிறுத்திட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. ஆனால் யூஏ சர்டிஃபிகேட் கிடைச்ச பிறகு அதை வச்சு ஒரு ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ரீச் வந்து மறுபடியும் கிரியேட் பண்ண முடியும். மறுபடியும் ப்ரொமோட் பண்ணும்போது இது டபுள் கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்காக ஒரு வாய்ப்பு அமையறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பார்ப்போம் அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. திங்கட்கிழமை வரைக்கும் அதுக்கு தள்ளி போயிட்டுருக்காங்களே அப்படிங்கிறத கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. உடனே தீர்ப்பு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கும். இன்னும் 4 நாட்கள் இருக்குது அப்படிங்கும்போது அது என்ன மாதிரியான மனநிலைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்த போது ஆடியன்ஸ் வந்து அடுத்த சாட்டர்டே சண்டே தாண்டி திங்கட்கிழமை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு ஃப்ரைடேவே கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டேல வந்து பெரிய பிக்கப் இருந்திருக்கும், அதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்திருக்கும். இன்னும் ஒரு வாரம் தள்ளி போகுது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. அதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஆக கூலி படத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட நெகட்டிவிட்டியை தாண்டி எல்லா இடங்களையும் வெளியிடப்பட்ட எல்லா இடங்களையும் மிகப்பெரிய பாசிட்டிவான இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா 95% மேலே வந்து போட்ட காசு ரிட்டர்ன் வந்துருச்சு.
அதாவது நாளைக்கு, அதாவது கிட்டத்தட்ட அதாவது நேற்று வந்துச்சுன்னு சொன்னாங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடந்துரும். அதாவது 100% போட்ட காசு வந்து ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளாலையும் மிகப்பெரிய இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு, கர்நாடகாலையும் பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு. இன்னொரு ரெக்கார்டு வந்து சொல்லியிருந்தாங்க, சவுத் இந்தியன் ஆட்கள்லேயே எல்லா ஸ்டேட்டும், சவுத் இந்தியன் ஸ்டேட் இருக்குல்ல, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய கேரளா, இது எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடியை கடந்த 3 படங்கள் 20 கோடி கடந்த ஒரே நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நடிகர் இருக்காங்க. ஒன்று வந்து பிரபாஸ், இன்னொன்று வந்து ரஜினி சார். 2 பேர் மட்டும் தான் அந்த ரெக்கார்டை வச்சுருக்காங்க, வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை. இன்னொரு விஷயத்தை வேற ஃபேக்காக வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ரஜினி சாருக்கு வந்து இது 3வது 300 கோடி படம் 2.0, ஜெயிலர், அதுக்கப்புறமேட்டு கூலி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து இவங்க வந்து பிளான்ட் அஜெண்டா அதுவும் தான். அதாவது ரஜினி சாரோடைய ரெக்கார்டை மட்டும் இவங்க அப்படியே கண்ணில் வந்து காட்டாமல் இருப்பாங்க. ரொம்ப நாளாக 2.0 கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் வந்து கண்ணில் எடுக்கவே இல்லை. இப்போ தான் வந்து தோண்டி எடுத்துகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து 300 கோடி கலெக்ஷன் வந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரன், அதுக்கப்புறமேட்டு கபாலி படம் வந்து 6 நாட்கள் 320 கோடி கலெக்ஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி வந்து தானு அவர்கள் அஃபிஷியலாக பேப்பர் எடை கொடுத்தாரு. ஸோ அது எப்படி இவங்க ஃபேக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி வேட்டையின் திரைப்படம் வந்து 240 கோடி வந்து ஃபஸ்ட்டு வீக்கெண்ட்லேயே கலெக்ஷன் வந்துருச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லிட்டு இருக்க சோகால்டு ட்ராக்கர்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து ரிப்போர்ட் போடும்போதே வந்து சொல்லிட்டாங்க 332 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்துச்சுருந்தாங்க. 400 கோடி நெருங்கி வந்து வேட்டையின் திரைப்படம் வந்து கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த 3 அதாவது 2.0, எந்திரன், கபாலி, வேட்டையன், அதுக்கப்புறமேட்டு கூலி 5 திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட லைஃப்பில் வந்து 300 கோடியை வந்து கடந்திருக்கு. நான் வந்து சில டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிக்கலாம், டக்கு ஞாபகம் வந்ததுனால இதை நான் சொல்லிட்டேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து பெண்ட் பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரியவே பெண்ட் பண்ணுறாங்க. தமிழ் சினிமா வரலாற்றில் வந்து ரஜினி சாருடைய ரெக்கார்ட்ஸ் தான் ரொம்ப வருஷமாக வந்து இன்னும் கூட இருக்குது. கிட்டத்தட்ட 29 வருஷங்கள் கிட்ட, ரொம்ப ஈஸியாக கணக்கு போட்டோம்னா 25 வருஷம்னு வச்சுக்கலாம். 25 வருஷமாக ரஜினி சாரோடைய இண்டஸ்ட்ரி கிட்டு தான் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. 1996 கமல் சாரோடைய இண்டஸ்ட்ரி கிட்டுக்கு பிறகு அவர் தான் கடைசியாக வந்து ரஜினி சார் கூட வந்து போட்டி போட்டு ஒரு இண்டஸ்ட்ரி கிட்டு கொடுத்துருக்காரு. அதற்கு பிறகு இது வரைக்குமே 29 வருஷங்களாக ரஜினி சாரோடைய இண்டஸ்ட்ரி கிட்டு தான் தமிழ் சினிமாக்குள்ளே இருக்குது. 16 இண்டஸ்ட்ரி கிட்டு கொடுத்த ஒரே மனுஷன், 15 இண்டஸ்ட்ரி கிட்டு தமிழ் சினிமாவில், ஒரு இண்டஸ்ட்ரி கிட்டு வந்து தெலுங்கு சினிமாவில். ஸோ அவ்வளோ பெரிய ரெக்கார்டை வச்சுருக்கிற அவர் கூட வந்து இந்த உச்சம் கிச்சம்னு உட்காந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறது எந்த விதத்துலையுமே லாஜிக்கலி சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களா நமக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய மனசுக்கு தோணுது, நான் சொல்லிட்டேன். இப்போ என்னென்னா அரசியலுக்குள்ளே வர ஒரு நடிகர் இருக்காப்புல, ரஜினி சாருக்கு பின்னாடி வந்து இடத்துல இருக்கிறாப்புல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நினைக்கிறாப்புல, நம்ம அரசியலுக்குள்ளே வரும்போது நம்ம சினிமாவில் உச்சமாக இருக்கணும்னு வந்து வாய் விட்டுட்டோம். ஸோ இப்போ ரஜினி சார் வந்து இவ்வளோ பெரிய ரெக்கார்டில் வச்சுட்டு இருக்காரு. அடுத்து ஜெயிலர் 2 வருது, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம எப்படி வந்து சினிமாவில் வந்து உச்சம்னு சொல்லிக்க முடியும்? சினிமாலே நீ ரஜினிகாந்தை ஜெயிக்கல, நீ எப்படி அரசியலில் ஜெயிக்க போகிறீங்கிற ஒரு கேள்வி வந்துருமா? அது எப்படி உடைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி தான் நெகட்டிவ் அஜெண்டா பரப்பிட்டு இருக்காப்புல. அது அவருக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை. ஸோ நாளைக்கு Day 7 கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எது வந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. ஒரே ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன், ரஜினிகாந்த் அவர்களுடைய ரெக்கார்டை உடைக்கணும் அப்படின்னா அது ரஜினிகாந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அதுக்காக அவர் வந்து உழைத்திருக்க உழைப்பாக இருக்கட்டும், அவர் வந்து மக்கள் மேலே வைத்திருக்கிற அன்பாக இருக்கட்டும், அந்த அன்புக்கு அவங்க கொடுக்குற பதில் அன்பாக இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து ஒரே மனநிலையில் இருக்குது. அதனால தான் இந்த சாதனைகளை வந்து அவரால் புரிய முடியுது. நான் ரஜினி ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நிற்கும் போது வரைக்குமே எல்லா நடிகருக்குமே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்குள்ளே நிற்கும். எப்போ வந்து ரஜினி ரெக்கார்டை நான் முறியடிச்சிட்டேன்னு சொல்லி பொய்யான ரெக்கார்டை வந்து யார் போடுறாங்களோ அப்போ கண்டிப்பாக அவங்க ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியாது. உண்மைக்கும் பொய்யும் வந்து உண்மையை வந்து சில இடங்களில் வந்து பொய் ஜெயிச்ச மாதிரி தெரியும், ஆனால் கடைசியில் உண்மை தான் வந்து ஜெயிக்கும். அதுவே நம்மளுடைய தலைவர் டைலாக் தான். ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.